பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அதை நம்மில் வெளிப்படுத்த ஆண்டவருடைய கிருபையை பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்துல 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. 4 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கர்த்தர் நம்மை அணுகுகிறார். 1, சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதான் சொல்லும் அடியன் கேட்கிறேன். ஸ்தேவான் பேசின போது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளை அடைத்தார்களாம். பல்லை கடித்து காதை அடைச்சாங்க. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப சங்கடமான காரியமா இருக்குது. நீ முதல்ல நான் சொல்றத கேளு. கேட்க மனதில்லாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு மேல வனாந்திரத்தில் என்ன உண்டாச்சு? கர்த்தருடைய கோபம் உண்டாச்சு. அவர்களுக்கு கர்த்தர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார் தெரியுமா? நீங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டாராம்? கோபத்திலே ஆணையிட்டாராம். ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்கிறார்? ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக. நிச்சயமான கிருபைன்னா என்ன தெரியுமாங்க? ஆமே, நம் தலைமுறைக்கும் அந்த கிருபை தொடரும். நான் இந்த வார்த்தையை நோட் பண்ணும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுத வைத்தார். என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்குமானால் நான் ஒரு நல்ல தகப்பன். என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நான் தான் மோசமான தகப்பன். சவுல் நிமித்தம் யோனத்தானுக்கு கிருபை கிடைக்கல, யோனத்தான் நிமித்தம் மேவிபோசேத்துக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். நம் நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு கிருபை கிடைக்கலன்னா நம்மள மாதிரி மோசமான தகப்பன் பெற்றோர் இந்த உலகத்துல கிடையாது. ஆமென். நீ வா, உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்ற, வீட்டுல இருந்து வரும்போதே கேட்கிற மனநிலையில வா. வந்துட்டு பேசிட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம் கேட்கணுமா, அப்படி அல்ல. செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. அந்த நிச்சயமான கிருபைனா என்ன? ஆண்டவர் சொல்றார், அவன் பிள்ளைங்க தப்பு பண்ணா நான் தண்டிப்பேன், ஆனாலும் சவுலையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விலக்கினது போல என் கிருபையை நான் அவன் பிள்ளைகளை விட்டு. இந்த ஒரு அஷூரன்ஸ், இந்த ஒரு உறுதி நமக்கு இருக்கும்னா தைரியமா கண்ண மூடலாமே. தலைமுறையை விட்டு கிருபை விலகாது என்கிற நிச்சயம் இருக்கிற பெற்றோர் தைரியமா கண்களை மூடுவாங்க. தாவீது சொல்றார், எனக்கு மன தைரியம் வந்துச்சு. ஹல்லேலூயா, என் பிள்ளைக்கு நான் அதை சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை சேர்த்து வச்சிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரயாசப்படுவதானாலும் சரி, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதானாலும் சரி, அது தேவன் கொடுக்கிற அனுகிரகம். அப்ப கிருபை இல்லாம நமக்கு என்ன இருந்தாலும் அதை அனுபவிக்க கூட முடியாது. நம்முடைய தலைமுறைக்கு நம்ம கிருபையை சேர்த்து வைக்கிறோமா? யோனத்தான் என்ன செய்தான்? தாவீதோடு கடைசி வரை அன்புல ரொம்ப உறுதியா இருந்தான். உயிரை போல நேசித்தான், உயிரை போல நேசித்தான். யோனத்தான் மரித்து விட்டான். ஆனா இப்ப தாவீது, யோனத்தான் நினைச்சாலே, யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது வீட்டில் இருக்கிறாங்களா? யோனத்தான் நிமித்தம். அப்போ சீபா வந்து மேவிபோசேத்தோட குறையெல்லாம் சொல்றான். சீபா சொல்றதை வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஆல் அவுட். ஆனா அது எதுவுமே தாவீது காதுல விழல. அவன் யாரு? அவன் யோனத்தானுடைய பையன். அது ஒண்ணு போதும், அவனை தூக்கிட்டு வா, என் சமூகத்துல கொண்டு வந்து உட்கார வை. எங்க நம் இன்னாருடைய பிள்ளைங்கிற ஒரு தகுதியை வச்சு நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஹalleluya. இது ஒரு தாவீதுக்கு இவ்வளவு செய்ய முடியும்னா, தாவீதை இதை செய்வித்த தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர். என கேட்கிற அன்பு பெற்றோரே, பெற்றோராக போகிறவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோரா இருங்க. ஹalleluya. தயவு செய்யணும்னா யோனத்தானுக்கு தெரியும், சவுல்ல விட்டு போயிட்டு முடிஞ்சு. தயவு செய்யணும்னா எங்க அப்பா நினைச்சாதான் இல்ல, தாவீது நினைச்சாதான். அதனால தாவீதோடு நல்ல ஃபெலோஷிப்ல இருந்தார், நல்ல ஃபெலோஷிப்ல. ஹalleluya. இந்த பூமியில இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதை விட வேற என்னங்க சிறந்தது? வேற என்னங்க? நம்ம எனக்கு ஆண்டவருக்கு எந்த காண்டாக்டும் கிடையாது. ஆனா நான் 7 நாள் உபவாசம் பண்ணுவேனா, சுவிசேஷ ஊழியத்துக்கு போவானா, எல்லாம் செய்வானா. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு? ஹalleluya, ஹalleluya. நான் திருப்பியும் சொல்றேன், ஆமே, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆனா அது எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா அவர் கிருபை வைக்கணும், அவர் கிருபை வைக்கணும். என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்குதுன்னா, ஆமே, நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கிறேன். என் தகப்பனார் நிமித்தம் எங்களுக்கு கிடைச்ச கிருபையை நாங்க அனுபவிக்கிறோம். எங்க அப்பா அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்கும்னா, தயவு கிடைக்கும். நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறேன்? நல்ல அப்பா. இல்லைன்னா நான் என்னதான் படிக்க வச்சாலும், என்னதான் வாங்கி கொடுத்தாலும், என்னதான் சேர்த்து வச்சாலும், நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனே இல்லை. சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவரே சொல்லிட்டார்ல, என் நுகம் ரொம்ப லெகுவானதுங்க, எனக்கு என்ன முடியும் தெரியும். என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா அவர் 8 கிலோ தான் வெயிட் கொடுப்பார். 15 கிலோ தூக்க சொல்லவே மாட்டார். ஆண்டவரா கூப்பிட்டா நீ கடல்ல நடன்னு பேதுரு தானே கேட்டான். நம்ம வாழ்க்கையில சந்தித்த அவ்வளவு பிரச்சனையும் கேட்டு வாங்கினது. அவர் கூட்டு தந்ததில்ல. மண்ணா சாப்பிட்டு செத்தாங்களா, இறைச்சி சாப்பிட்டு செத்தாங்களா? ஆமே. அவரா தர்றதுக்கு பரலோகம் கேரண்டி. நாம அடம் பிடிச்ச தந்துருவார். நீ பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ. இங்க காட, பின்னாடி பாட. இதுக்கு யார் காரணம்? நாங்க தான், நம்ம தான். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அடுத்தவர் என்ன கேட்கிறாருன்னா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். நீதிமொழிகள் 1:23 கர்த்தர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் அப்படிங்கிறார். நீ மட்டும் ஏற்றுக்கொண்டேன்னா என் ஸ்பிரிட் உனக்குள்ள வேலை செய்யும்பா. அவருடைய ஆவி எனக்குள்ள வேலை செஞ்சா மட்டும்தாங்க என் சுபாவம் மாறும், என்னுடைய எல்லாமே மாறும். ஆமே. அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்தால், வேலை செய்தால் மட்டும்தான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இது ஒண்ணுக்கொண்ணு எதிராக இருக்கும். அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து வேலை செய்யணும்னா அவர் சொல்ற, என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். தாவீது சொல்ற, நீதிமான் என்னை தயவாய் கடிந்து என் தலையை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்குங்கிறார். இப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் சேர்ந்துதான் தாவீதின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமான் என் தலையை, நீதிமான் கொட்டுனா தயவா தான் கொட்டுவான். சிலர் கொட்டுவாங்க, எண்ணெய் போட வேண்டி இருக்கும். அப்படி ஒரு கொட்டு கேட்டனா, ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, யாரை கடிந்து கொள்றாருன்னு பாருங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான். அல்ல விசேஷமா என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி, பேதுரு கடல் மேல நடக்கிறாரு, இப்படி சுத்தி பார்ப்பாரு, நம்மால் தான் நிக்கிறது வரதான் இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறது. நின்னதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்துருப்பார். பார்த்துட்டு உள்ள மட்டும் போகலன்னு வைங்கள, பின்னாடி போட்டை பார்த்துருப்பார். பாத்தியா நான் எங்க இருக்கிற பாத்தியா? சில நேரத்தில் இப்படியெல்லாம் அனுமதிக்கலைன்னா நம்ம எங்க நம்ம பார்வை போவோம், என்ன நினைப்போம்ல ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேதுருனுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம். ஆண்டவர் இவங்க எல்லாரும் மறுதளிச்சாலும்
நீ மறுதலிப்பே இல்லையா? அதை மட்டும் சொல்லு. ஏன் அடுத்த எல்லாரையும் அந்த இடத்துல மட்டும் பேதுரு உள்ள போகாம இருந்திருந்தா அப்படியே யோவானை பார்த்துருப்போம். நீ ஏன் மார்பில் சாஞ்சிருக்கே, இங்க பாரு என்ன. ஆண்டவர் பார்த்த, நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வா. ஆண்டவரே உள்ள போயிட்டு உடனே ஆண்டவர் வந்து அற்ப விசுவாசி ஏன் கத்துறாரு. ஆனா கத்துறதுக்கு முன்னாடி அவர் அவன் கையை பிடிச்சிருக்கிறார். இதான் அன்பு. அன்பு யார் மேல அவர் அதிகம் செலுத்துறாரோ அவர்களை தான் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது கர்த்தரை நம்பவில்லை. அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா காரியத்திலும் என் கையில காசு இல்லாத போது நான் கர்த்தரை நம்புறேன். காசு வந்ததுக்கு அப்புறம் என் நம்பிக்கையை நான் காசு மேல வைக்கிறேன்னா, நான் காசை கர்த்தருடைய ஸ்தானத்தில் உயர்த்திட்டேன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு அநேகர், அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப எழுதி கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்க நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க, விசாலம் உண்டாகும் போது கர்த்தர் யாருன்னு கேட்கிறாங்க. எக்காலத்திலும் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவனிடத்தில் சேரவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற இந்த 4 காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதை நாம வெறுத்து அப்புறப்படுத்த பழக வேண்டும். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை நம்பணும், தேவனிடத்திலே சேர வேண்டும். டெய்லி தேவனோடு நெருங்க முடியுதா? ஆண்டவரோடு பேச முடியுதா?